ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு செம்மையான ஒரு சைனீஸ் மூவி படம் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் மிரட்டி விட்டுருப்பாங்க. இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் படம் மாதிரி தெரிஞ்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன அப்படின்னு கேட்டால் ரிவீல் பண்ணாமல் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பெரிய சுற்றுலாத்தலம். அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன அப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆகி தன்னோட ஹனிமூனுக்காண்டி 1 இயருக்கு முடிஞ்சு ஹனிமூனுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெக்கேஷன் ட்ரிப்பாக அந்த ஒரு தீவு மாதிரி இருக்குது, அந்த தீவுக்கு வந்திருக்காங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திடீர்னு ஹீரோ வேகமாக ஓடி போலீஸ் ஸ்டேஷனில் கதறான். என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, சார் என்னோட ஒய்ஃபை காணா, நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் இப்போ இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபெஸ்டிவல் சீசன் இங்கே. அதனால் நாங்கள் எல்லாருமே அந்த வேலையாக தருறோம். இப்போதைக்கு இது பண்ண முடியாது. ஒரு 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 10 நாள் போட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். சார் என் ஒய்ஃபை காணா சார், ப்ளீஸ் சார் தயவுசெய்து எனக்கு எப்படியா கண்டுபிடிச்சி கொடுங்க சார். எனக்கு இன்னும் வீசா முடியும் 5 நாள் தான் சார் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சா தான் நான் இங்கேருந்து கிளம்ப முடியும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார் அப்படின்னு சொல்கிறான். உடனே இதை ரொம்ப கதறான். அப்போ இதை பார்த்துட்டு ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி வா உன்னோட கேஸை நான் எடுத்து என்னென்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ரூமுக்கு போகிறான். நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுறான். விடிய காலில் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் யாரோ படுத்துருக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீ யார், நீ பாட்டு இங்கே படுத்துருக்க அப்படின்னா, நான் தாண்டா உன்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறேன். நமக்குமே படம் பார்க்குற நமக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அவன் முத நாள் போய் கதற கம்ப்ளைண்ட் பண்ணால், இப்போ என்னடானா ஒய்ஃபு நான் தான் அப்படிங்கிறேன். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நமக்கே படம் ஆரம்பித்த ஒரு 10வது நிமிஷமே மிரட்டி விட்டுறாங்க. இவன் என்ன பண்ண டென்ஷன்லேயே, நீ உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, நீ என்ன என்னோட ஒய்ஃபுங்கிற, என்னோட ஒய்ஃபை காணான்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் வந்துட்டேன்டா, அப்போ நீ இத்தனை நாள் எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு தீவுக்கு போயிருந்தேன்னா அங்கேயே விட்டுட்டே உன்னை ஃபோனில் எவ்வளோ முயற்சிக்கு பார்த்து எனக்கு அந்த அங்கே டவரும் கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கதை மாதிரி சொல்கிறான். இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. நான் உன் ஒய்ஃபே இல்லை அப்படின்னு சொல்லி, என் ஒய்ஃபே இல்லைன்னு சொல்லி இவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் போலீஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு பார்க்குறப்ப, ஏன்டா ஒய்ஃபை வச்சுக்கிட்டே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியாடான்னு சொல்லி இவனை வேற மாதிரி இவனை நினச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு, அடுத்தடுத்த திருப்பு முனைகள் என்னென்னலாம் நடந்துச்சு, இது உண்மையிலே ஒய்ஃபா இல்லை உண்மையான ஒய்ஃப் யாரு, இது எல்லாத்துக்கும் விடை தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காருன்னா ஜூ நியாங். இவர் தான் இந்த படத்தை ப்ளே பண்ணியிருக்காரு ஹீரோவாக. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கேரக்டர் நீ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோட ரோல் தான் படத்தில் செம்ம செட்டிலாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லுவேன். இதில் முக்கியமாக ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு நடிப்புங்க. உண்மையிலே சொல்கிறேன். அது நீங்கள் படம் பார்க்குறப்ப கொஞ்சம் கூட உங்களால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு கண் இமைக்காமல் அந்த அளவுக்கு ஒரு தத்துரூபமான நடிப்பு. தன்னோட ஒய்ஃப் இழந்துட்டா அப்படிங்கிற கதற இடத்துல இருந்து இவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவனை வேறு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப இவன் கதற விதம், இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ட்ராமா க்ரைம் த்ரில்லர் தான் இது. நான் திருப்பி சொல்கிறேன், இது ஒரு ட்ராமா க்ரைம் த்ரில்லர் தான் இது. ஆனால் நீங்கள் படம் பார்க்குறப்ப என்னென்னா, கதையோடு நீங்கள் ஒன்றி பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. இல்லை எனக்கு என்னடா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும், அந்த ரசிகர்களுக்கு இவங்க காட்சி வச்சுருந்த விதம் அடுத்தடுத்து நமக்கு பரபரப்பை கூட்டும். அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா பொதுவாகவே ட்ராமா க்ரைம் த்ரில்லர் அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டால் கான்வர்சேஷன் நிறையா இருக்கும். பட் இந்த படத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ட்ராமா க்ரைம் த்ரில்லர் தான். பட் அதான் நான் சொல்லிட்டேன், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன அப்படின்னு கேட்டால் கான்வர்சேஷன் இருக்கும், அட் த சேம் டைம் காட்சிகள் நமக்கு விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கதையோட ஒன்றி போகிறனால அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே இருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் இன் தி ஸ்டார்ஸ். ஸோ அதுதான் இந்த படத்தோட பெயர். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இடையில ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக
ரிவைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிரட்டி விட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு தரமான கிரைம் படம் இது. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.